Hello everybody, this is Uday Senan from United We Watch. இன்னைக்கு நம்ம வந்து வேதாளம் படத்தோட ஒரு honest opinion from a fan's perspective பார்க்க போறோம். So before I start, if I give a one-liner in the படத்துக்கு, it will be a pure, complete family entertaining Diwali commercial movie. So it's complete family entertaining. As I said, இது வந்து வயசு வித்தியாசம் பார்க்கல, ஜெண்டர் வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது, இதில் ஒரு பேக்கேஜ் இருக்குது டு டேக் பேக். ஸோ இதோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் என்னென்னா, இட் இஸ் ஆப்வியஸ்லி மிஸ்டர் அஜித். ரொம்ப நாள் கழிச்சு, ஐ திங்க் ஆஃப்டர் வில்லன் கழிச்சு, டூ கான்ட்ராஸ்டிங் ரோல்ஸ். ஒன்று வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, இன்னொன்று வந்து ஒரு ஃபெரோஷியஸ், ஒரு ரொம்ப கிரேசியான ஒரு வில்லன் மாதிரி. வில்லனா நிறைய படத்துல பார்த்துருக்கோம், ஆனால் இவ்வளோ கிரேசியா, ஹங்கர் ஃபார் ரிவெஞ்ச் அண்ட் அவெஞ்சிங், தட் இன்ஸ்டிங்டோட we've never seen him. So this it was something new. ஒரு கொலை பண்ணா கூட அதில் ஒரு சிரிப்பு, ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஃபாக்ஸ்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இட் வாஸ் நைஸ். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் பார்த்ததுக்கு. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் இன் திஸ் வாஸ் த ஸ்டோரி. இப்போ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து இட் வாஸ் well-known story, particularly to the Tamil industry. தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கு. ஒரு நிமிஷத்துல படம் பார்க்கறது முன்னாடி நான் யோசிச்ச சிவகாசி மாதிரி இருக்குமோ, இல்லை மற்ற படத்தை மாதிரி இருக்குமோ. படம் பார்க்கும் போதே டாக்ஸி டிரைவர்னு சொல்லும் போது டாக்ஸி டிரைவர், தங்கச்சி, கேங்ஸ்டர் ஃபிளாஷ்பேக், பாஷா மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கும் போது, எஸ், வென் யூ கோ டு டீடைல்ஸ், சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆல் த ஹோல் ஒரு வெரி நோன், வெல் நோன் ஸ்டோரி லைன் இருந்தாலும் தேர் வர் டிஃப்ரென்சஸ். அண்ட் இந்த படம் வந்து it's unique in its own way. So that is another plus. And another biggest plus was the cinematography. Mr. Vetriku, hats off to him. சில இடத்துல the story and the movie demanded a fast narration. ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இடத்துல his camera angles and all the movements were perfect. It kept everyone well engaged அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து சில பேர் வந்து they saying ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு மைனஸ் படத்துக்குன்னு. I don't think at all she's as beautiful as ever, her voice is as sweet as ever and as different and unique as ever. And அவங்க ஒரு பாட்டில் கூட வராங்க. And this time she's tried something new, காமெடி கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா that is different, but then at least she's tried something and it's come out well. There were certain people, as I said, எல்லா ஆடியன்ஸ்க்கும் சில பேர் அது அக்செப்ட் பண்ணலன்னா இட்ஸ் ஓகே, பட் திஸ் மூவி வாஸ் மென்ட் டு cater to everyone's expectations. So in that way, that is another plus. And சில பேர் வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து டெஃபினட்டா மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா மைனஸ் கிடையாதுங்க இதுவும். ஜென்ரலி நம்ம அனிருத்தோட மியூசிக் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தாண்டி கொஞ்சம் மேலே வரும். பிஜிஎம்லாம் ஒரு மாஸ் ஹீரோ இல்லைன்னா கூட வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் ஆல் தட், அந்த மாஸ் ஹீரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகும் வித் ஹிஸ் மியூசிக். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது ப்ராபப்ளி ஆஸ் அ ஃபேன் வி ஆல் ஃபெல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா மிஸ்டர் அஜித் இஸ் ஆல்ரெடி அ மாஸ் ஹீரோ. ஸோ probably அந்த லெவலுக்கு போல, but definitely it did not become a minus for the movie or did not get down the standards at all. He's done justice to it. The only difference was Anirudh is always expected to do more than just justice. அதுதான் பிரச்சனை. So and areas to work, சில ஏரியா வந்து we felt மூவி கொஞ்சம் இந்த இடத்துல பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு. So I wouldn't say நெகட்டிவ்லாம் கிடையாது, but let's see. First thing was villain. அஜித்துக்கு வந்து இவ்வளோ மாஸ் கொடுத்து இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐ பர்சனலி ஃபெல்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில்லன் இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சும்மா ஒருத்தர் வந்து 100 பேர் கன்மெனோட நின்றா இட் டசன்ட் மேக் ஹிம் எனி ஸ்ட்ராங்கர். அவரோட கேரக்டர், அந்த வில்லனோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாமோ, பவர்ஃபுல்லாக இன்டெலிஜென்ட்டாக காமிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. 3 வில்லன் பதிலாக குறைச்சிட்டு 2 வில்லன் இல்லை 1 வில்லன் கூட வச்சிருக்கலாம், பட் அ பவர்ஃபுல் வில்லன் அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா காமெடி வாஸ் டெஃபினெட்லி அ ப்ளஸ் இன் சர்டன் ஏரியாஸ். சில இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் அன் ஓவர் டோஸ் ஆஃப் காமெடி காஸ்ட். எடுத்தோடனே யூ ஹேட் மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் அப்புக்குட்டி அவங்கலாம் வந்திருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் யூ ஹேவ் மயில்சாமியோட வைஃப், அப்புறம் யூ ஹேவ் கோவே சர்லா அண்ட் ஸ்ருதியோட 2 அசிஸ்டன்ட்ஸ். இது இல்லாமல் யூ ஹேவ் ஸ்ருதி ஹாசன் அண்ட் அஜித் இன்வால்விங் இன் காமெடி. ஸோ கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்ததோ, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆனாலும் ஸ்டோரிக்கு இரலவெண்ட்டாக இருந்துச்சு சில இடத்துல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த மூவி அண்ட் இந்த காமெடி அண்ட் வில்லன்ஸ் பற்றி சொல்லும் போது ஐ ஃபீல் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் 15-20 மினிட்ஸ் வந்து படம் டேக் ஆஃபே ஆகாத மாதிரி இருந்தது.
யூனோ வென் அந்த ஆல்ஃபா டீம் பீட்டா டீம் அதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருந்தாங்கன்னா இது கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஸோ எடுத்தோன்னு ஒரு லெட் டவுன் மாதிரி இருந்தது. டேரக்டா ட்ரெயின் சீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து லெட் மீ டெல் திஸ் ஃபர்ஸ்ட். த மோஸ்ட் பீக் இன்டென்ஸ் மூமெண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து ப்ரீ இன்டர்வெல் தான். அது எல்லாரும் எட்ஜ் ஆஃப் த சீட் அண்ட் அந்த இன்டர்வெல் இருக்கும் பார்த்துருந்தா கூட கொடுத்த காசுக்கு வர்த்தடா அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் இன்டர்வெல் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அண்ட் ஐ ஃபீல் அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே கொஞ்சம் ட்ராகியாக இருந்துச்சோ. ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது, ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளில வந்தோடனே ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அது கொஞ்சம் ட்ராகியாக இருந்துச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் கூட கொஞ்சம் ரொம்ப காமிக்கலாக பண்ணியிருந்தாங்க, ஒரு கேர் ஃப்ரீ டைப்பாக. அது சீரியஸாக பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் தான். லாஜிக் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தோம். அண்ட் தே செட் இந்த படத்தில் லாஜிக் மிஸ் கண்டிப்பாக இருக்கு. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ் இருக்கு, இல்லைன்னா இல்லை. பட் அது வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது இந்த படத்துக்கு. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் மூவி. திருப்பியும் நம்ம கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படத்தை பார்க்கணும். புலிக்கும் நம்ம லாஜிக் மிஸ்ஸுங்கிறோம், ஒரு கமர்ஷியல் மூவிக்கும் லாஜிக் மிஸ்ஸுங்கிறோம். ஐ திங்க் டுடே படத்தில் லாஜிக் பார்க்குறோமோ இல்லையோ, ஒரு ரிவ்யூ பண்ணும்போது லாஜிக் பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ அது இன்னைக்கு இல்லை. ஸோ அந்த லாஜிக் மிஸ் நிறைய 100 பேர் கன் ஷூட் பண்ணால் கூட இவர் மேலே பாடல, அது பெருசாக எனக்கு தோணல. ஆனால் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில்லன் இல்லைங்கிற வருத்தம் தான் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது ஆஸ் அ ஃபேன். ஸோ ஐ ஃபீல் உங்களுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ இஃப் தட் வாஸ் தி எக்ஸாக்ட் ஃபீல் தட் யூ ஹேட். அண்ட் அப்புறம் என்னென்னா, கார் அடித்தாலே கிளாஸ் உடையாது, இவர் அடித்தோடனே உடையுது. சார் திருப்பியும் லாஜிக் மிஸ் தான், இல்லைன்னா இல்லை. அவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்க அஜித்துக்கு. ஹீஸ் தே ஷோம் லைக் அ வெரி அனிமல் கைண்ட் ஆஃப் கேரக்டர். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேர்வல்ஃப் மாதிரி மின்னல் அடிக்குது அண்ட் ஹீ ஷவுட். ஸோ ப்ராபர்லி தட் இஸ் வாட் தி டிரெக்டர் ஹேட் இன் மைண்ட் அண்ட் இட் ஒர்க்ட் அவுட் வெல். இட் வாசன்ட் பேட் அண்ட் ஆல். இஃப் யூ லுக் அட் லாஜிக் அட் எவ்ரி சீன், அப்புறம் எதுக்கு தான் படம் பார்க்கணும்னு இருக்கும், டாக்குமெண்ட்ரி போய் பார்த்துடலாம். ஸோ வித் தட் நோட் ஐ ஃபெல்ட் வேதாளம் வந்து தி இன்டென்ட் அந்த கான்டெக்ட்க்கு இட்ஸ் டன் ஜஸ்டிஸ். டெஃபினட்டாக ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அது எல்லா படத்துக்கும் இருக்குதான். பட் as a whole it was a good family entertainer, different section of movies. And yeah, இந்த படத்தோட biggest plus என்ன நான் சொல்ல வந்தேன்னா, respect for women. We all know that Ajit sir, like a lot of actors, have from the bottom of his heart he has respect for women. அது நிறைய இன்டர்வியூஸ்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த மெசேஜ் இந்த சோஷியல் என்வாயர்மெண்ட் கரெக்டாக போய் ரீச் ஆனது இஸ் another biggest plus of this movie. So with that, Vedalam was a very good commercial entertainer for a complete family. ஸோ நாங்கள் வந்து இந்த படத்தை ஒரு வாட்டி தான் பார்க்கணும், 2 வாட்டி தான் பார்க்கணும்னு சொல்லவே மாட்டோம். கண்டிப்பாக as much as you want பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். And if you feel our opinions are genuine, please subscribe to us and give us a like. Thank you so much. This is Uday from United We Watch.